தெருவில் ஒருத்தரை பார்த்தேன், பூனைக்குட்டி வச்சு தோளில் போட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அப்போ தான் சொன்னார், யார் வீட்டிலே பூனை குட்டி போட்டிருக்கு, ஈவிரக்கிழமை அது 2 குட்டி எடுத்து 2 ரோட்டில் போட்டுட்டாங்க. சரி, ஒரு மனசு கேட்காம முரடாளாக இருந்தாலும் மனசை கருணை வச்சுருக்காரு போல இருக்குது. அந்த 2 குட்டியும் அடாப்ட் பண்ணி வளர்க்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு தோளில் போட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஒரு மாதிரிலாம் ஆட்களெல்லாம் பார்க்குற விஷயம் சரி, நான் பிரமிச்சுட்டு அவரே பார்த்தேன். 2 குட்டியும் தோளில் போட்டு ஜாமுன்னு வச்சுருந்தாரு. சரி, குட்டிக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு அவர் பால் இங்க் ஃபிளர்லாம் வச்சு அதுக்கு பால் கூட்டுறது அழகாக பாருங்களேன். ஒரு சொந்த பிள்ளைங்களுக்கு வர மாதிரி அதட்டல் உருட்டெல்லாம் பண்ணி அந்த பூனையை கொஞ்சிறது அவரோட சொந்த வயசுல நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். சரி, அப்படியே வச்சுட்டு பொறுமையாக பக்குவமாக அது பால் ஊற்றுறாரு அவர். அதை பார்த்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே பார்த்து ரெக்கார்ட் பண்ண அவரும் பொறுமையாக கொடுத்துட்டு இருந்தார் பூனைக்கு பால் கொட்டி பாருங்கள். நீங்கள் கீழே இருக்கிறீங்க மேலே பார்த்தீங்களா எப்படி அது கொஞ்சம் பால் ஊட்டுறாருன்னு சொல்லிட்டு, சொந்த பிள்ளைக்கு பால் ஊற்றுற மாதிரி ஆத்துற செல்லுன்னு சொல்லி வாய் திறந்து ஆன்னு சொல்லிட்டு பக்குவமாக ஊற்றுறாரு. நம்ம வீட்டிலலாம் வயசான பாட்டிலாம் பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் அப்படி தான் அப்போ இதுவாக மருந்து ஊற்ற பார்த்த மாதிரி அதை பக்குவமாக மெதுவாக வாயை திறக்க வச்சு பால் ஊற்றி பொறுமையாக குடிக்க ஊற்றிட்டு இருக்காரு. அதுக்கு பால் இன்ஃபில்லர் எடுத்து பொறுமையாக அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு போது அவரையும் கவர் பண்ணலாம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார், என்னையும் காமிப்பான்னு சொல்லிக்கிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்சும் காமிச்சிட்டு அவரும் அந்த பொண்ணுக்குட்டி பண்ணுற பாஸ்தா அலம்பலும் தாங்க முடியாமல் நானும் உட்காந்துட்ருக்கேன். 2 குட்டி இருக்குல்ல, முதல் குட்டிக்கு தான் பால் ஊற்றிட்டுருக்கார் அவர். அதுவும் பொறுமையாக இந்த குட்டி குடிச்சிட்டு சமத்தான் எந்த சட்டையுமே பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன் நீங்களே. இது அதை கொஞ்சறதையும் அதை அடித்து தோளில் போட்டு வைக்கிறதையும் பார்க்குறதுக்கு மனுஷங்க சொந்த பிள்ளைய கவனிக்காத காலத்தில் ஏதோ அவரோட அந்த பையனுக்கு அந்த குட்டி பிடிச்சிருச்சான். அதுக்குன்ட்டு தான் இன்னும் பண்ணுறாரு. அவன் அப்படி தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். இதை என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளும் பார்த்துட்டு இருப்போம், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்குட்டி பால் குடிச்சு முடிச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. அதுக்கு மாதிரி இப்போ குடிக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணுது. அவர் திணிக்கிறார் வாயில் பாலை. மாட்டேன்னு மெதுவாக கொஞ்சம் குடிக்குது. அப்புறம் பாருங்களேன் என்னென்ன அட்லைன்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், குடிச்சு முடிச்சிருச்சு இது. இதுக்கப்புறம் அடுத்த குட்டிக்கு எடுத்து பால் கொடுக்கணும் அவர். பாருங்கள், அடுத்த குட்டி வாங்குறாரு. அடுத்த குட்டியை வாங்கிட்டு அதுக்கும் பால் ஊற்றலான்னு பார்க்குறாரு. இது கொஞ்சம் சேட்டக்கார குட்டியாக இருக்குது. ஒன்றும் அவர் சொல் பேச்செலாம் கேட்குற மாதிரி தெரியல. அவருக்கு டஃப் கொடுக்குது இந்த குட்டி. அதான் எங்க அது என்ன கொண்டுடா ட்ரெஸ் வாங்கி தரேன் அவரு உனக்கு. சரி, ஓகே 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 ஐயோ, மூக்கில் அடிபட்டுருக்குது போல இது. பார்த்தீங்களா, அப்பாவும் பையனும் பண்ணுறான் அலும்பல. ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுப்பாரு. என்ன ஒரு பையன் இதுக்கு ஸ்வெட்டர் வாங்கி தருவா, பெட்ஷீட் வாங்கி தருவான்னு சொல்லிட்டு பாசத்தை அப்படியே புளிகிறாங்க. இல்லை இந்த பூனைக்குட்டி ஒரு வகையில் கொடுத்து வச்ச பூனைக்குட்டி. அதை அம்மா கை விட்டாலும் அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தெய்வம் போல ஒரு தெய்வம் கிடைச்சிருக்கார். இன்னும் முடியல, நல்ல போல் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்க பாருங்க. அதையும் அது கொஞ்சிறதும் அது போதுன்றதும் சொந்த பிள்ளைங்களுக்கு கூட இப்படி முத்தம் கொடுத்து வாங்கி வளர்க்க மாட்டாங்க. இவர் காட் ஃபாதர் இல்லை, கேட் ஃபாதராக மாறிட்டார். ஸோ இந்த மாதிரி இறக்க குணங்கள் சில மனிதர்கள் இருக்கனால தான் சென்னையில் ஒரேடியாக அடித்து மழை வெள்ளாமல் வெளுத்தழுது. பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.